கோயிலே பொண்ணும் மாப்பிள்ளையுமா ஜோடியா இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போற நேரத்துல என் பிள்ளை எப்படி ஒத்தையா நிக்குது. அப்படி முருகா உனக்கு கண்ணே இல்லையா? தங்கச்சியோட சேர்ந்துகிட்டு எல்லாம் நாடகம் ஆடிவிட்டு நீங்க வந்து முருகனை கூப்பிடுதியா? இதுக்கு உனக்கு அந்த முருகன் தோண நம்பனே, நம்பனே, என் குடும்பத்தை காப்பாத்துவனு உன்னையே நம்பனே. என்ன செஞ்சுட்ட? என் குடும்பத்தை என்ன செஞ்ச? உன் காலடியிலேயே காலம் பூரா கடந்தன. இப்ப என்ன செஞ்சிருக்க? தங்கச்சிகள் என்ன செஞ்ச? என் குடும்பத்தை எப்படி நாதி எடுத்து நிக்க வச்சிருக்கீங்க? உனக்கெல்லாம் ஒரு கயிறு, கோயிலா போய் கட்ட கயிறு. காலம் பூரா உன்னையே நம்பி இருந்தனே, என்ன கைவிட்டல. நீ நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. இனி எதுக்கு உன்னை நான் நம்பனா? எதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்கிற? இனி யாரும் என்ன நம்ப மாட்டேன். எவனும் தான் வீட்டுல எந்த சாமியும் சாமி இனி இந்த வீட்டுல ஏதாச்சும் ஒரு சாமிக்கு விளக்கேத்துறது பூஜை பண்றது செஞ்சீங்க, உங்களுக்கு கருவாதி பண்ணிவிடு. என்னையா அது? சரி ஓகே. பாடியை நான் மார்ச்சோரியில ஒப்படைச்சிட்டு வரேன். நீங்க அந்த அறிவழகன் சட்டையை கான்பிஸ்கேட் பண்ணிட்டீரா? லாக்கப்புக்கு கொண்டு போனதுமே சட்டையை வாங்கி லேபுக்கு அனுப்பி வச்சிட்டேன் சர்வால். அதுல இருக்கிறது மாலதி ரத்தம் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், அதான் முக்கியம். சர்வால் லேப் டெஸ்ட் பண்றவங்க சொல்லிட்டு சர்வால். சார் நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி வந்துறீங்களா சார்? சார் நீங்க போக வேண்டாம் சார், நான் சபாபதி ஏட்டையாவை போக சொல்லியிருக்கேன், அவர் பார்த்து பாப்பல. அண்ணா நீங்க போங்க. சார்வா ஒரு டீயாவது சாப்பிடுறீங்களா? சார்வா நீங்களா? என்ன சார்வல் இது? புரியலையா? வழக்கமா எந்த கேஸா இருந்தாலும் நான் எமோஷனலா அட்டாச் ஆக மாட்டேன். ஆனா இது மத்த கேஸ் மாதிரி இல்லையே. ரொம்ப வருத்தத்துல இருக்கியா? இது வெறும் கேஸ் இல்லையா, ரத்தனோட வாழ்க்கை போய். புரியுது சார்வால், என்ன செய்ய? நம்ம போலீஸா நம்ம வேலையை பார்க்க வேண்டியது இருக்கும்ல. ரத்னா பாவம் ஓய், அவ ஒரு தப்பும் பண்ணாதவ. அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? தலையில எழுதி வச்சவன் தப்பா எழுதி வச்சுட்டா சார்வால், வேற என்னத்த சொல்ல? ஆரம்பத்துல நான் அவளை பாடாப்படுத்தி வச்சேன். அதுக்கப்புறம் அந்த சைக்கோ வெங்கடேசன் கடைசியா ஒரு நல்லவன், நெசமாவே அவளை நேசிக்கிறவன்,
அவ கழுத்துல தாலி கட்டிட்டான்னு நிம்மதியா இருக்கிறப்ப அவனே இப்படி பண்ணிட்டு நிக்கானே. அவ என்னைய பாவம் செஞ்சா? சர்வால், அறிவளவு இந்த கொலையை செஞ்சிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? மனசு அவன் செய்யலன்னு சொல்லுது. ஆனா போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கிற இந்த அறிவு அவன் பண்ணிருக்கவே கூடாதுன்னு சொல்லுது. அவன் பண்ணாம இருந்தா நல்லதுன்னு சொல்லுது. என்னல? ஐயோ, என்னல உன்னை அவர் அடிச்சாரா? என்னத்துக்கு உன் கையெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு? இப்படி மாட்ட போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. இவர் என்ன மனுஷன்? அம்மா கவலைப்படாதம்மா. என் மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் ஒரே நினைப்புதான். நான் பாட்டும் தாலியை கட்டிட்டேன். ஆனா சண்முகத்தானுக்கு அது எம்பிட்டு வலிக்கும். அத்தா மனசு படுற பாட விட என் வலி எதுவும் பெருசு இல்லம்மா. நீ அத்தாங்கிட்ட பேசுனியா? என்னம்மா சொன்னாரு? எனக்கு தெரியுமா, அத்தா என்ன மன்னிக்க மாட்டாரு. அவரோட விருப்பம் இல்லாம நான் தாலியை கட்டிட்டேன். என்னம்மா செய்ய, அத்தான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வகையில அத்தனோட தங்கச்சியை காப்பாத்தணும் தான் நான் அதை செஞ்சேன். வேற என்னம்மா நான் செய்ய முடியும்?